எதிராக பாவம் செய்தோம், உன் கட்டளைகளுக்கு பணிந்தோம் இல்லை. ஆனால் பெருக்கத்திற்கு ஏற்ப எங்களை நடத்தும். இறைவாக்கினர் தானியேல் புத்தகம் இறைவசனங்கள் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 29, 30, 31, 42 மற்றும் 43. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுத்து தம்முடைய 13வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சிறுமி ஜே அஃபீன் அவர்களுக்காகவும் மைக்கேல், மலர், டானியா, சாண்ட்ரா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், விக்டர் கிரகோரி, கேத்ரின் மேரி திருமண நாள் கொண்டாடி நன்றி திருப்பலியாகவும், நிதீஷ் நல்ல உடல் சுகம் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், மரியான் ஆண்டனி பிரான்சிஸ் உடல் சுகம் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் நன்றி திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலும் இன்றைய திருப்பலியில் செல்வன் வசந்த் பிரபு அவருக்காகவும் அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் அன்னையான் திரு அவை மறைசாட்சியான புனித வென்ஸ்லாசனுடைய நினைவு நாளை அனுசரிக்கின்றது. விண்ணக அரசு மன்னக அரசை விட மேலானது என்பதை நாம் எல்லாரும் கருத வேண்டும். அந்த விண்ணக அரசை நோக்கிய திருப்பயணம் நம்முடைய வாழ்வாக வேண்டும் என்பதை தம்முடைய வாழ்நாளின் மைய சிந்தனையாய் கொண்டிருந்தவர் புனித வென்ஸ்லாஸ். அவருடைய திருநாளில் அவருடைய பரிந்துரையை நாம் வேண்டி நம்முடைய விசுவாச வாழ்வும் விண்ணகம் நோக்கியதாய் அமைந்திட இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். அன்புக்கினியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு 2 சிந்தனைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ளவும் ஜெபிக்கவும் அழைப்பு கொடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகம் யோபு இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியில் கடவுள் எத்தகைய வல்லமையுடையவர், ஞானம் உள்ளவர், ஆற்றலில் சிறந்தவராய் இருக்கிறார் என்பதை யோபு பட்டியலிட்டு காட்டுவதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. பெற்றுக்கொள்ளுகின்ற செய்தி, ஞானமும் ஆற்றலும் உள்ள இந்த இறைவன் மீது நம்முடைய நம்பிக்கையை நாம் ஆழப்படுத்திக் கொள்ளவும், ஏற்கனவே ஆழப்படுத்திக் கொண்ட நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் என்று நமக்கு அழைப்பு தரப்படுகிறது. இன்றைய நற்செய்தி சீடத்துவத்தின் விலை என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் சீடராய் சீடத்தியாய் அவர் விரும்புகின்ற மகனாய் மகளாய் வாழ்வது என்பது சவால்களுக்கு மத்தியில் பயணிப்பது. இந்த சவால்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்ற நாம் முயற்சிக்கிறோம் என்று சொன்னால், அதற்காக எல்லாவற்றையும் இழப்பதற்கும் நாம் தயாராய் இருக்க வேண்டும். இயேசுவை பின்பற்றுதலில் இழப்பு என்பது நமக்கான வரவு என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இதை சிந்தையில் ஏற்று இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக அரசு மன்னக அரசை விட மேலானது என கருதுமாறு புனித வென்சலாசுக்கு கற்பித்தீரே. அவருடைய வேண்டலால் நாங்கள் எங்களை மறுத்து உம்மையே முழு உள்ளத்துடன் பற்றி கொள்ள ஆற்றல் பெறுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்களும் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெறச் செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஆண்டவரது பெயர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தை 6 முதல் 22 முடிய. ஒரு நாள் தெய்வ புதல்வர் அவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபாவை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனுக்கு மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், ஒன்றுமில்லாத யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான். அவனுக்குரிய அனைத்தையும் நீ சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கைவேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகள் நாட்டில் பெருகச் செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கை வையும். அப்போது அவன் உன் முகத்திற்கு நேராக உன்னை பழிப்பான் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், இதோ அவனுக்கு உரிவை எல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார். சாத்தான் ஆண்டவரின் முன்னிலையில் புறப்பட்டான். ஒரு நாள் யோபின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது தூதன் ஒருவன் யோபிடம் வந்து, எருதுகள் உழுது கொண்டிருக்கின்றன, கழுதைகளும் அவற்றின் மேல் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. அப்போது செவார் பாய்ந்து அவற்றை காப்பாற்றினார். ஊழியரை வாள் முன்னிலையில் வீழ்த்தினார். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் செல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பு விண்ணில் இருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து விட்டது. நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் செல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கல்தேயர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை காப்பாற்றி கொண்டனர். ஊழியர்கள் வாள் முன்னையில் வீழ்த்தினார். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் செல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உன் புதல்வரும் புதல்வியரும் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு
திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்தில் வீசி வீட்டின் 4 மூலைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் மடிந்து விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் செல்ல வந்தேன் என்றான். யோபு எழுந்தார். தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். தம் தலையை மலிந்து கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வழங்கி, என் தாயின் கருப்பையினின்று பிறந்த மேனியாய் யான் வந்தேன். அங்கே திருப்புகையில் பிறந்த மேனியாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்து கொண்டார், அவரது பெயர் போற்றப் பெறுக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் பதில். ஆண்டவரே, உம் செவிக்கு திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, என் வழக்கின் நியமனத்தை கேட்டருளும். என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதத்தினின்று எழும் என் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பல்லவி. ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்தருளும். உம் முன்னிலையில் இன்று எனக்கு நீதி கிடைக்கட்டும். உம் கண்கள் நேரியாக காணப்படட்டும். என் உள்ளத்தை ஆய்ந்தறியவும் இரவு நேரத்தில் என்னை சந்திடம், என்னை புடமிட்டு பார்த்திடம். தீமை எதையும் என்னிடம் காண மாட்டேன். என் வாய் பிழை செய்யக்கூடாதென உறுதி கொண்டேன். பல்லவி. ஆண்டவரே, உம் செவியை திருத்தி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர். என் பக்கம் உன் செவியை திருப்பியருளும். என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். உன் வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும். எதிரிகளிடமிருந்து உமது வழக்கரத்தால் விடுவிப்பவரும் நீரே. பல்லவி. ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 9 இறைவசனங்கள் 46 50 முடிய. தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் சீடர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம், இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்ளுபவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னை ஏற்றுக்கொள்ளுபவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார். உங்கள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவர் ஆவார் என்றார். யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். இயேசு அவரை நோக்கி, தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் சீடர்களிடையே எழுந்தது. லூக்கா நற்செய்தி
பிரிவு 9 இறைவசனம் 46. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று மனிதர்கள் எல்லாரிடத்திலும், ஏன் விலங்குகளுக்குள்ளும் இத்தகைய ஒரு எண்ணம் தன்னிச்சையாகவே வெளிப்படுவதை நாம் காணுகின்றோம். சீடர்கள் தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதத்தை எழுப்பினார்கள் என்று இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகிறது. இந்த ஒற்றை சிந்தனையை இன்று நம்முடைய சூழலிலும் அல்லது நாம் காணுகின்ற நிலைகளிலும் பொருத்தி பார்ப்போமே என்று சொன்னால், இது ஏதோ எல்லாரிடத்திலும் இருக்கின்ற ஒரு குணமாகவே நமக்கு சொல்லப்படுகின்றது. விலங்குகளை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால், எந்த விலங்கு பலமுடையதாய் இருக்கிறதோ, எந்த விலங்கு தன் பலத்தை கொண்டு மற்ற விலங்குகளை எல்லாம் தனக்கு அடிபணிய செய்கிறதோ, அந்த விலங்குதான் அந்த இடத்தில் பெரியதாக பார்க்கப்படுகின்றது. காட்டுக்கு அரசன் சிங்கம் என்று நாம் சொல்லுகின்றோம். அப்படி என்றால் சிங்கம் தனக்குள் அப்படிப்பட்ட ஒரு குணத்தை கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றையும் வீழ்த்துகின்ற, எல்லாவற்றையும் அடிமைப்படுத்துகின்ற, எல்லாவற்றையும் தன்னுடைய குரலுக்கு அடங்க வைக்கின்ற ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை அது உருவாக்கி வைத்திருப்பதால் அதுதான் காட்டுக்கு அரசன், பெரிய ஆள் என்று சொல்லி எண்ணுகின்றது. பறவை இனங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், எந்த பறவை இனம் தன் வலிமையை விட குறைவுபட்டதாயிருக்கிறதோ அவைகளையெல்லாம் தனக்கு அடிபணிய வைக்கின்றது, அல்லது தன்னுடைய கம்பீர தோற்றத்தை கொண்டு எல்லாவற்றையும் அச்சத்திற்கு உட்படுத்துகின்றது. மற்ற பறவைகள் இந்த பலசாலி பறவையை காணுகின்ற பொழுது ஒன்று ஒதுங்கி செல்லுகிறது, அல்லது ஓரமாய் போய் அதனுடைய வேலையை செய்கின்றது. இதை அப்படியே நம்முடைய மனித சமூகத்திற்கு கொண்டு வந்தால் இங்கும் அதுதான் நடக்கின்றது. ஒரு குடும்ப சூழல் என்று சொன்னால், ஒருவேளை கணவர் தான் ஒரு ஆண் என்பதால் தன்னிடம் இருக்கின்ற ஆண்மையை கொண்டு, அல்லது அந்த ஆண் தன்மையை கொண்டு அவர்தான் குடும்பத்தினுடைய மிகப்பெரிய பலசாலி, பெரிய ஆள் என்று சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்துவதை நம்முடைய குடும்ப சூழலில் பார்க்கின்றோம். எவர் சமூகத்தில் எல்லாரிடத்திலும் மிக நெருக்கமாக இருந்து தன்னுடைய பணபலத்தை கொண்டு எல்லாரிலும் முதன்மையானவராக கருதுகின்றாரோ அவர் தன்னை பெரியவராகவே முதன்மைப்படுத்துகின்றார். அதை சமூகத்திலிருந்து அப்படியே அரசியலுக்குள் நுழைந்தாலும் இதுதான் அங்கு நடக்கின்றது. எவர் ஒருவரிடத்தில் அதிகாரம் இருக்கின்றதோ, எவர் ஒருவரிடத்தில் பணபலம் இருக்கின்றதோ, எவர் ஒருவரிடத்தில் ஆள்பலம் இருக்கின்றதோ அவர்தான் தன்னை எல்லாரையும் காட்டிலும் பெரியவராய் கருதுகின்றார். இதை நாம் எல்லா நிலைகளிலும் பொருத்தி பார்க்க முடியும். ஒரு தொழில் செய்கின்ற இடமாக இருந்தாலும், அல்லது பணிபுரிகின்ற ஒரு நிறுவனமாக இருந்தாலும், எவர் ஒருவர் தலைமை பொறுப்பில் இருக்கின்றாரோ அவர் தன்னை எப்பொழுதும் எல்லாரையும் விட பெரியவராகவே, அதிக மதிப்புடையவராகவே, மேன்மை மிக்கவராகவே தன்னை முன்னிலைப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்கள், இந்த சிந்தனைகளின் பின்புலத்தில் தான் சீடர்களுடைய மனநிலையும் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது. சீடர்களும் தங்களுக்குள் இத்தகைய விவாதத்தை உருவாக்கி கொள்ளுகின்றார்கள். நம்மில் யார் பெரியவர்? இயேசு முதலில் 4 சீடர்களைத்தான் அழைக்கின்றார். அவர்களை தொடர்ந்துதான் மற்ற சீடர்களை அழைக்கின்றார். ஒருவேளை இந்த 4 சீடர்களில் எவரை இயேசு அழைத்தாரோ அவர் ஒருவேளை நான் தான் முதலில் அழைக்கப்பட்டேன், எனவே நான் தான் இந்த கூட்டத்தில் பெரியவன் என்று சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்தி இருக்கலாம். அல்லது இயேசுவினிடம் மிக முக்கிய அருள் அடையாளங்களில், புதுமைகளில் இயேசு 4 பேரை மட்டுமே தம்மோடு அழைத்து செல்லுகின்றார். ஒருவேளை அந்த 4 பேரும் நாங்கள் தான் முதன்மையானவர்கள் என்று சொல்லி தங்களை முன்னிலைப்படுத்தி இருக்கலாம். அல்லது சீடர்கள் கூட்டத்தில் படித்த ஒரு சிலர் இருந்தார்கள். அவர்களில் அதிகமாய் படித்தவர், அதிகாரத்தில் இருந்தவர் ஒருவேளை தன்னை முன்னிலைப்படுத்தி தான் பெரியவர் என்று சொல்லி
சொல்லியிருக்கலாம். இந்த விவாதத்தின் ஊடே இயேசு அறிந்து அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த விவாதத்தை ஒரு முற்றுப்புள்ளிக்கு எடுத்து செல்லுகின்றார். உங்களில் பெரியவர் என்பவர் பணபலம் கொண்டவரோ ஆள்பலம் கொண்டவரோ அல்லது அறிவு பலம் கொண்டவரோ அல்ல, மாறாக தம்மை தாழ்த்தி கொண்டு குழந்தையைப் போல் முற்றிலுமாய் சார்ந்திருப்பவராய் இருப்பவரே எல்லாரிலும் பெரியவர் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். இயேசு தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு ஒரு குழந்தையை எடுத்து, இந்த சிறுபிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்ளுபவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார், என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறவரே எல்லாரிலும் பெரியவர் என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, குழந்தைகள் எப்பொழுதும் தங்களுடைய பெற்றோரைத்தான் சார்ந்திருக்கும். அது உணவுக்காக இருக்கட்டும் அல்லது தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுகின்ற விஷயமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தங்களுடைய பெற்றோரைத்தான் சார்ந்திருப்பார்கள். இயேசு என்ற நற்செய்தியின் வழியாய் நமக்கு தருகிற செய்தி, நாம் கடவுளை சார்ந்தவர்களாய், நம் எல்லாவற்றுக்கும் கடவுளை சார்ந்தவர்களாய் இயேசுவை போல் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அப்படி நாம் எல்லாவற்றிற்கும் நாம் கடவுளை சார்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது குழந்தையின் மனநிலையை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாயிருக்கும். அன்புக்குரியவர்களை, நம்முடைய பங்கின் பாதுகாவலரும் நம்முடைய மீட்பெருமான அற்புத குழந்தை இயேசு எல்லாவற்றிலும் தன் பெற்றோரை சார்ந்திருந்தார். தான் ஞானம் பெற்ற பிறகு தம்முடைய பெற்றோர்களிடமே சொல்லுகின்றார், உங்களுக்கு தெரியாதா நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது. 12 வயது நிரம்பிய இயேசு முற்றிலுமாய் கடவுளை சார்ந்திருப்பவராய் லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு இயேசுவை காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் யோபு முற்றிலுமாய் கடவுளை சார்ந்த மனிதனாய் இருந்தார். ஒரு சூழலிலும் தன்னுடைய கடவுள் மீதான அன்பு சுய லாபத்திற்கானது, சுய நலத்திற்கானது என்று சொல்லி எவ்விடத்திலும் குறிப்பிடவில்லை. மாறாக எல்லாவற்றிலும் அவன் கடவுளை சார்ந்திருந்தான், கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவனாயிருந்தான். இன்றைய முதல் வாசகம் யோபு புத்தகம் முதல் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியில் சாத்தான் யோபுவை சோதிக்கின்றான். யோபுவினிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுகின்றான், அழித்து விடுகின்றான், உயிர்களை பறித்து கொள்ளுகின்றான். இன்றைய முதல் வாசகத்தின் இறுதியில் நாம் வாசிக்க கேட்டோம், யோபு எழுந்தார், தம் ஆடைகளை கிழித்து கொண்டார், தம் தலையை மடித்து கொண்டார், பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தாயின் கருப்பையின் என்று பிறந்த மேனியாய் நான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் நான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றார். அன்புக்குரியவர்களை, தொடர்ந்து வாசிக்கின்றோம். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவில்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவில்லை. யோபுவினுடைய எல்லாம் எடுக்கப்பட்டது, எல்லாம் பறிக்கப்பட்டது, எல்லாம் அழிக்கப்பட்டது. அவனுடைய உடைமைகள், அவனுடைய ஆடு மாடுகள், கழுதைகள், எருதுகள், அவனுடைய பிள்ளைகள், நிலம் எல்லாம் அழிக்கப்பட்டது, அவனிடமிருந்து எடுக்கப்பட்டது. ஆனால் அவன் கடவுளை சார்ந்திருந்தபடியால், கடவுள் மீதான தன்னுடைய நம்பிக்கையில் அவன் ஒரு சொல் கூட இந்த இடுக்கமான சூழலில் கடவுளுக்கு எதிராக அவன் சொல்லவில்லை. யோபுவை நம்முடைய வாழ்க்கையோடு சற்று பொருத்தி பாருங்கள். பல வேளைகளில் நாம் எதிர்கொள்ளுகின்ற எதிர்மறை அனுபவங்களில் நாம் முதலில் காயப்படுத்துகின்றவர் யாராக இருக்கின்றார்? கடவுளாக இருக்கின்றார். ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் நம்மால் அதை எதிர்கொள்ள முடியவில்லை, சமாளிக்க முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய உடன் பதில் எதுவாக இருக்கின்றது? ஏன் கடவுளே இப்படி பண்ற, ஏன் கடவுளே என் பிள்ளைக்கு இப்படி பண்ற, என் பொண்ணுக்கு இப்படி பண்ற, ஏன் கடவுளே என் குடும்பத்துல எல்லாத்தையும் இப்படி பண்ற, ஏன் கடவுளே என் குடும்பத்துல நிம்மதி இல்லாம ஆக்குற, ஏன் கடவுளே என் பிள்ளைங்க என்ன புரிஞ்சிக்காம இருக்கிறபடி கண்ணெஞ்சக்காரங்களா வச்சிருக்கீங்களே. எல்லாத்தையும் கடவுள் மேல சாய்ப்பது இது நம்முடைய இயல்பாக இருக்கின்றது. ஆனால் யோபு என்கின்ற இந்த விவிலிய மனிதர் என்று நமக்கு தருகின்ற ஒரு அழுத்தமான உன்னதமான செய்தி,
நாம் எல்லாவற்றிலும் கடவுளை சார்ந்திருக்க அழைக்கப்படுகின்றோம். கடவுள் மீதான நம்முடைய நம்பிக்கையில் முற்றிலும் ஆழப்படுத்தப்பட்டவர்களாய், நம்பிக்கையில் தளர்வுறாதவர்களாய், சோர்ந்து போகாதவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். சீராக்கு புத்தகத்தின் ஆசிரியர் சொல்லுவாரே, நான் கடவுளை சிக்கென பற்றி கொண்டேன், என் வாழ்வின் இறுதி வரை நான் விடேன் என்று குறிப்பிடுவது போல நாமும் முற்றிலுமாய் கடவுளை சார்ந்து வாழுகின்றவர்களாய் வாழ அழைக்க பெறுகின்ற இந்த சிந்தனைக்கு நாம் செவிமடுத்து நம்முடைய வாழ்வாக்கிக் கொள்ள அருள் வேண்டி செபிப்போம். சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, என் சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, என் சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்தித்தேன் என்னையே முடிவாக, தந்தித்தேன் என்னையே முடிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பலியாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நல்லத்திற்காகவும் உமது கையிலிருந்து படையேற்றுக் கொள்வார்கள். இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கியிருக்கிறோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவி பொழுதைய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் ஒருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தெழுமிது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அகவிருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையில் நிறைவேவா. அகவிருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையில் நிறைவேவா. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே,
ஆக விருந்தாக என் இறைவா வா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையில் நிறைவே வா வா, வா. தேன்மொழி பொழிந்த உன் திரு இதழால் எமதாத்ம நற்குணம் பெற மொழிந்திடுவாய். தேன்மொழி பொழிந்த உன் திரு இதழால் எமதாத்ம நற்குணம் பெற மொழிந்திடுவாய். எம்மை அடைந்திட யாம் தகுதியற்றோம். உம்மை அடைந்திட யாம் தகுதியற்றோம். இனி உமதருள் கிடைத்தால் வாழ்ந்திடுவோம். ஆக விருந்தாக என் இறைவா வா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையில் நிறைவே வா, வா. நேரிய மனத்தவர் குறை தணிப்பாயமை நீடிய மகிழ்வினில் நிலைக்க வைப்பாய். நேரிய மனத்தவர் குறை தணிப்பாயமை நீடிய மகிழ்வினில் நிலைக்க வைப்பாய். நலமிகு உணவால் நிறைத்திடுவாய். நலமிகு உணவால் நிறைத்திடுவாய். இனி உலகினை உன்னில் வாழ வைப்பாய். ஆக விருந்தாக என் இறைவா வா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையில் நிறைவே வா, வா, வா. நற்கருணைக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை ஏற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். திருவிருந்து பல்லவி. கடவுளின் அன்பை இதில் அறிந்து கொண்டோம். ஏனெனில் அவர் நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நாம் நம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க வேண்டும். யோவான் எழுதிய முதல் திருமுகம் பிரிவு 3 இறைவசனம் 16. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சொல்லுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நான் ஆகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். இளங்காலை பொழுதுந்தன் புகழ் பாடுதே, அங்கு விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுதே.
உந்தன் புகழ் பாடுதே அங்கு விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுதே அலையோயா கருணை வனம் வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை தரம் அலையோயா கடலுந்தன் கருணை வனம் வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை தரம் ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உனையே சுவே அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உனையே சுவே ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சொல்லுவேன் உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன் உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன் ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடுவேன். நம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் மற்றும் நம் மறைமாவட்டத்திற்காகவும் நமது பங்கிற்காகவும் பங்கு தந்தைக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இருப்பதாக. ஆமென். நமது பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். அமலோற்பு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.